வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே பரபரப்பான அதே சமயம் மர்மமான ஒரு விஷயத்தை அலச போறோம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல சமீபத்துல நடந்த ஒரு படுகொலை பத்தி நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுல எந்த ஒரு பக்கமும் சாயாம கிடைச்சிருக்கிற தகவல்களை வச்சு அங்க உண்மையிலே என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல நாம முழுமையா பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கிற தீவிரவாதிகளை குறி வச்சு தாக்குறது யாரு? ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்துல வர்ற மாதிரி முகமூடி அணிந்த மனிதர்கள் வந்து அடுத்தடுத்து படுகொலைகளை செஞ்சுட்டு தப்பிச்சிடுறாங்க. நேத்து நடந்த ஒரு சம்பவம் இந்த மர்மத்தை இன்னும் அதிகமாக்கி இருக்கு. அது என்னன்னு கேக்குறீங்களா? மே 21, 2026 அதாவது வியாழக்கிழமை மதியம் முசாஃபராபாத்ல இருக்கிற கோஜ்ரா பகுதியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்துல பைக்ல வந்த சில முகமூடி நபர்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் குறி வச்சு தாக்கியிருக்காங்க. பட்டப்பகல்ல மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஒரு இடத்துல இவ்ளோ தைரியமா ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது எல்லாரையுமே அதிர் வச்சிருக்கு. இந்த தாக்குதல் எவ்வளோ பிளான் பண்ணி நடந்திருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. தாக்குதலுக்கு உள்ளானவரோட ஒவ்வொரு அசைவையும் ரொம்ப துல்லியமா கண்காணிச்சிருக்காங்க. அப்புறம் அவர் பக்கத்துல நெருங்கி பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் 3 ரவுண்ட் சுட்டிருக்காங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, எந்த ஒரு தடையும் இல்லாம யார் கண்ணலையும் படாம அந்த முகமூடி நபர்கள் எஸ்கேப் ஆயிட்டாங்க. உள்ளூர் போலீஸே இதை பார்த்து ஆடி போயிட்டாங்க. சரி, இவ்வளோ பிளான் பண்ணி கொல்லப்பட்ட அந்த நபர் யாரு? அவர்தான் ஹன்சா புர்ஹான் அல்லது அர்ஜுமந்த் குல்சார் தார். இவரை பத்தின தகவல்கள் ரொம்பவே முரண்பாடா இருக்கு. 2017ல இவர் மருத்துவ படிப்புக்காக, அதாவது MBBS படிக்கிறதுக்காக பாகிஸ்தான் போயிருக்காருன்னு தகவல்கள் சொல்லுது. ஆனா அங்க போய் டாக்டர் ஆகி உயிர்களை காப்பாத்துறதுக்கு பதிலா அல் பதர் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத குழுவுல சேர்ந்திருக்காருன்னு இது எவ்வளவு பெரிய ட்விஸ்ட் பாத்தீங்களா? இந்த அல் பதர் அமைப்பு பத்தி சொல்லணும்னா, இது அந்த பகுதியில் செயல்படுற ஒரு தடை செய்யப்பட்ட தீவிரவாத குழு. கிட்டத்தட்ட ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு மாதிரி செயல்படுறவங்க. உளவுத்துறை வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, காஷ்மீர் இளைஞர்களை மூளைச்சலவை செஞ்சு அவங்கள தீவிரவாதிகளா மாத்துறதுக்காக இவர் ஒரு பெரிய நெட்வொர்க்கையே உருவாக்கி இருக்காருன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல இவர் எப்படி வந்தாருன்னு புரிஞ்சிக்க நாம 2019க்கு போகணும். பிப்ரவரி 14, 2019 ஜம்முல இருந்து ஸ்ரீநகர் போற நெடுஞ்சாலையில இருக்கிற லெத்போரா பகுதி. சுமார் 2500க்கும் மேற்பட்ட CRPF வீரர்கள் 78 பேருந்துகள்ல ஒரு மிகப்பெரிய இராணுவ அணிவகுப்பா போய்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஒரு சாதாரண நாளா ஆரம்பிச்சது. ஆனா மதியம் சரியா 3:15 மணிக்கு ஒரு மினி வேன் வந்து அந்த அணிவகுப்பு மேல பயங்கரமா மோதிச்சு. அந்த வேன்ல 20 கிலோகிராமுக்கும் அதிகமான சக்தி வாய்ந்த வெடிபொருட்கள் இருந்துச்சு. கற்பனை செஞ்சு பாருங்க எவ்வளோ பெரிய பேரழிவை அது உருவாக்கும்னு. அடில் அகமது தார் அப்படிங்கிற தற்கொலைப்படை தீவிரவாதி நடத்தின அந்த கொடூரமான தாக்குதல்ல 40 CRPF வீரர்கள் தங்களோட உயிரை தியாகம் செஞ்சாங்க. உண்மையிலே இது நம்ம வரலாற்றுல ரொம்பவும் சோகமான, மறக்க முடியாத ஒரு நாள். இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒட்டுமொத்த புல்வாமா தாக்குதலுக்கும் மூளையா செயல்பட்டது, அதுக்கான வெடிபொருட்களை ஏற்பாடு செஞ்சு கொடுத்தது எல்லாமே இதே ஹன்சா புர்ஹான் தான் அப்படின்னு உளவுத்துறை அறிக்கைகள் உறுதியா சொல்லுது. இதற்கு பிறகு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். புல்வாமா தாக்குதல் நடந்த வெறும் 12 நாளுக்குள்ள பிப்ரவரி 26ஆம் தேதி இந்திய விமானப்படை பாலகோட்ல வான்வழி தாக்குதல் நடத்தி தங்களோட உடனடி பதிலடியை கொடுத்தாங்க. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 2022ல இந்திய உள்துறை அமைச்சகம் புர்ஹான அதிகாரப்பூர்வமா ஒரு பயங்கரவாதி அப்படின்னு அறிவிச்சாங்க. சரி, இப்போ மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வருவோம். இந்த முகமூடி மனிதர்களோட மர்மம் என்ன? மே 21ஆம் தேதி நடந்த அந்த தாக்குதலை பல அறிக்கைகள் அடையாளம் தெரியாத முகமூடி மனிதர்களோட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு வர்ணிக்குது. என்ன ஒரு ஆச்சரியம்னா, புர்ஹான் அங்க இராணுவ பாதுகாப்புல ரொம்ப பாதுகாப்பா தான் இருந்துட்டு வந்திருக்காரு. ஆனா அவங்க கண்ணு முன்னாடியே அவங்களுக்கே தெரியாம இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இது ஏதோ ஒரு நாள் நடந்த தனிப்பட்ட சம்பவம் கிடையாது. போன மாசம் கூட லஷ்கர் கமாண்டர் அஃப்ரீடி இதே மாதிரி தான் கொல்லப்பட்டாரு. அதே மாதிரி 2025ல நடந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடியும் இதே பேட்டர்ன்ல பல சம்பவங்கள் நடந்திருக்கு. சோ இது ஒரு தெளிவான தொடர் நடவடிக்கையா தான் தெரியுது. அப்ப இதெல்லாம் செய்யறது யாரு? இதுல 2 முக்கியமான கோட்பாடுகள் முன்வைக்கப்படுது. முதல் கோட்பாடு, இது இந்திய உளவுத்துறையான ரா அமைப்போட ரகசிய நடவடிக்கையா இருக்கலாம்னு சில சந்தேகப்படுறாங்க. இரண்டாவது கோட்பாடு, இது தீவிரவாத குழுக்களுக்குள்ளேயே நடக்கிற அதிகார போட்டி அல்லது உள்கட்சி பூசலா இருக்கலாம்னு சொல்லப்படுது. நாம எந்த முடிவிற்கும் வரல, கிடைக்கிற தகவல்கள் அப்படியே பார்க்கிறோம். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இந்தியாவோட அதிகாரப்பூர்வமான பதில் என்னவா இருக்கு? உங்க நாட்டுல நடக்கிற மரணங்களுக்கு எங்களை ஏன் கொலை சொல்றீங்க? நாங்க எங்க நாட்டை பாதுகாக்கிறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது இதுல தங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னும், பாகிஸ்தானோட உள்நாட்டு பாதுகாப்பு பிரச்சனை தான் இதுக்கு காரணம்னு இந்தியா மறுத்திருக்கு.
ஆனா இந்த சம்பவங்கள் இதோட நிக்காதுன்னு தான் பலரும் நினைக்கிறாங்க. ஹஃபீஸ் சயீத், மசூத் அசார் மாதிரி இன்னும் பல பெரிய தலைகள் அடுத்தடுத்து இந்த குறிவச்ச தாக்குதல்களுக்கு ஆளாகலாம்னு ஊடகங்களும் உளவுத்துறை வட்டாரங்களும் பெரிதும் ஊகிக்கிறாங்க. இறுதியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இந்த தாக்குதல்கள் எல்லாமே தனித்தனியா நடக்கிற சம்பவங்களா இல்ல சர்வதேச அளவுல அரங்கேறிட்டு இருக்கிற ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட நிழல் யுத்தமா? இந்த மர்மமான முகமூடி மனிதர்கள் யார் அப்படிங்கிற உண்மை எப்போ வெளியே வரும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த அலசல் உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். சிந்தித்து பாருங்கள்.